சாய் சூசன் நம்ம வந்து வாய் வலிக்க பேசிட்டோம். ஒவ்வொரு மேட்சுக்கும் பேசுறோம். அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு 50. இப்படி ஒரு பிளேயரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளவு கன்சிஸ்டன்சியோட ஒரு பிளேயரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டயர்டே ஆகாதுங்க அவருக்குலாம். அந்த மாதிரி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றாரு. என்ன ஒர்க் எத்திக்ங்க. நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு அவரோட பிராக்டிஸ் பண்ற ஒரு பிளேயர் கிட்ட நான் பேசினேன். காலையில 6 மணிக்கு கிரவுண்டுக்கு வந்தாருன்னா 9 மணி வரைக்கும் பிராக்டிஸ். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 hour ரிலாக்ஸ் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் ஜிம்மு, அதுக்கப்புறம் மத்தியானம் திரும்ப ஒரு 3 மணி நேரம் பேட்டிங், அதுக்கப்புறம் திரும்ப ட்ரைனிங், அதுக்கப்புறம் தான் கிரவுண்டை விட்டு கிளம்புவாராம். அவ்வளவு அதிகமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுனாலதான் அது வந்து நம்ம ஃபீல்டுல பார்க்க முடியுது அதோட ரிசல்ட்டை. ஸோ பெரிய இந்தியன் டீமுக்காக ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. சில விஷயங்கள்லாம் சரியா அமைஞ்சு சரியான இடம் ஆல்ரெடி அடிச்சிருக்காரு இந்தியாக்காக. அது சரிதான். பட் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இன்னும் வந்து வரணும். இந்தியன் டீம் அவர் யூஸ் பண்ணணும் இல்லையா? பயங்கர டிராபிக் ஜாம் ஸ்ரீராம். நீங்க சிஎஸ்கேக்கு மட்டும் இந்த கேள்வியை பயங்கரமா கேட்பீங்க. ஏன் யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு வந்து பெரியவங்க போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னைக்காவது இந்தியன் டீமை பார்த்து இது கேட்பீங்க? அங்கேயும் அதே கதை தானே. இந்தியன் டீம் வந்து அடுத்த ரவுண்ட்ல வச்சுக்கலாம். அது வந்து வேற டோர்னமெண்ட்ல வச்சுக்கலாம். இல்ல சிஎஸ்கே நல்லா பண்ணதப்ப சாஃப்ட் டார்கெட்டா நீங்க வந்து நல்லா மசாலா தூக்குறீங்க உங்க கேள்விகள்ல. இதே கேள்வி மத்த நேரத்துல தான் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு உங்க மேல ஒரு விமர்சனம் வச்சேன் ஸ்ரீராம்.